விஷயம்னு சொன்னால், நம் அனைவருக்கும் தேவையான பொருளாதாரம் அது யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு பொருளாதாரம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனாலே அப்படிப்பட்ட இந்த பொருளாதாரத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களை ஒன்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது நமக்கு இன்னும் புதிய வீடியோக்களை போடுவதற்கு ஆர்வத்தை உண்டாக்கும். கணித்துக்குறைகளே, அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கிறது. ஒவ்வொரு பெயரும் விசேஷமானது. அந்த பேரை அந்த முறைப்படி ஓய்ட்டு வந்தோம்னு சொன்னோம்னா, நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன தேவைக்காண்டு ஓதுகின்றமோ அது கிடைக்கும். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பேர்னு சொன்னால் முகினி. முகினின்னு சொன்னால் வளம் மிக்கவன், எல்லா வளங்களும் அவன் கையில் தான் இருக்கிறது. யா முகினி யா கனி, யா கனி யா முகினி என்று சொல்லக்கூடிய இந்த பேரை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதப் போகின்றோம். அதை நான் உங்களுக்கு என்னுடைய கீழே வீடியோவில் போடுறேன். அந்த பேரை அரபிலையும் எழுதுறேன், தமிழ் எழுதிக்கிறேன், பார்த்துக்குங்க. யா கனி யா முகினி. யா கனின்னு சொன்னால் வளமிக்கவன், யா முகினா வளத்தை எல்லாம் உள்கொண்டுள்ளவன். அது ரெண்டுமே ரெண்டு அர்த்தம் தான். யா கனி யா கனி யா முகினி, யா கனி யா முகினி என்பதை நீங்கள் ஒவ்வொரு மகரிப் பின்பும் ஃபஜ்ருக்கு பின்பும் 1100 தடவை ஓத வேண்டும். இது ஓதுவதற்கு முன்பாக சலவாத் 11 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் 11 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 11 தடவை ஓதிட்டு யா அல்லாஹ். அதுக்கப்புறம் இந்த யா முகினி யா கனி யா முகினி, யா கனி கா கா யா கனி யா முகினி என்பதனை 1100 தடவை ஓதிட்டு துவா செய்ய, யா அல்லாஹ் இந்த பரக்கத்தை கொண்டு எனக்கு வருமானத்திலே வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வாயாக, பொருளாதாரத்தில் பரக்கத்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரம் பல வழிகளிலிருந்து அல்லாஹ் கிடைக்க உதவி செய்வான். அதன் காரணமாக உங்களுடைய கடன்கள் நீங்குவதற்கும் வாழ்க்கையிலே பரக்கத்து ஏற்படுவதற்கும் வளங்கள் பெருகுவதற்கும் அது காரணம் அமையும். அதனே இன்ஷா அல்லாஹ் இதை நான் ஓதித்துவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய துவா கபுலான்னு சொன்னால் 2 விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். ஒன்றாவது என்னென்னா, நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த 2 விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா சீக்கிரமே கபூலாக இருக்கிறது காரணம் அமைகிறது. நன்மைனா என்ன? முதல்ல நன்மை நாமும் செய்யணும், நன்மை ஏவணும். தீமை விட்டு நாமும் தவிர்த்து கொள்ளணும், தீமை தடுக்கணும். நன்மையான விஷயங்கள்னு சொன்னால் 5 நேரம் அந்தந்த நேரத்தில் தொழுகிறது, சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொலை விடாமல் தொழுகிறது, தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் தொலை முயற்சி செய்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஏழைகளுக்கு நம்ம முடிந்தளவு ஜக்காத்து கொடுப்பது, தர்மம் கொடுப்பது, ஏழைகளுக்கு உதவுவது, உற்றார் உணருக்கு உதவுவது, கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்வது, அண்டை வீட்டுக்காருக்கு உதவி செய்வது, கொடுக்கல் வாங்கல நேர்மையாக இருக்கிறது, நல்ல முறையில் பேசுகிறது, எல்லாத்தையும் இனிமையான முறையில் பேசுகிறது, எல்லாத்தையும் பண்பாக நடந்து கொள்கிறது. இதெல்லாம் நற்குணங்கள். அதே மாதிரி நல்ல விஷயங்கள். அதே மாதிரி தீமையான விஷயம்னு சொன்னால் விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சூதாடுறது, செய்வினை செய்கிறது, கொலை கொள்ளை தற்கொலை, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, புறம் பேசுகிறது, மற்றவங்களை அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போது நன்மையான விஷயங்களை செய்ய வேணும், தீமையான விஷயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இது மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்க வரையிலே அல்லாஹ்வுடைய வேதனை இறங்காது. நிமிஷம் சொன்னாங்க, யார் நன்மை ஏவி தீமையை தடுக்கலையோ அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வோட துவா செய்வாங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், நன்மை ஏவி தீமை தடுக்க வரையிலையும் நம்முடைய துவா கபூலாகும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நன்மை ஏவி தீமை தடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப எளிமையான வழி. இந்த வீடியோ பார்க்குறீங்க, இதை உங்கள் தெரிஞ்சவர்களுக்கு நீங்கள் ஷேர் செஞ்சுருங்க. அப்போ நம்மளால் போய் எல்லோரும் பேசிகிட்டு இருக்க முடியாது. இதில் நம்ம விஷயம் சொல்லியிருக்கிறோம், இந்த விஷயங்கள் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால்
ஒரு 10 பேருக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னா 10 பேருக்கு நீங்க இத வந்து நன்மை ஏவி தீமை தடுத்துக்க கூட்டத்துல வந்துருவீங்க. இது மாரி ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது அல்லாஹ் கிருபை என்ன செய்யும்? பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போயிரும். அதன் காரணம் இதன் காரணம் யாரெல்லாம் அமல் செய்கின்றார்களோ அந்த அமலுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்கும். அது அல்லாஹ் அவங்களுடைய நன்மையை குறைக்க மாட்டான். ஆகவே நன்மை ஏவி தீமை தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு அமல். ஆகவே அந்த கூட்டம் வெற்றியாளர் கூட்டம். அந்த கூட்டத்திலே நாம் இணைந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.